எவர் அறிவார் அவரவர் மனவெதும்பலை. வெளியில் சிரிப்பு, உள்ளே சிதறும் வாழ்க்கை. மனித வாழ்க்கை வினோதமானது. உயிரோடு இருக்கிறோம், ஆனால் வாழவில்லை. சில வலிகள் கண்ணீராக கூட வராது. மௌனமாக மனதை கொன்று கொண்டே இருக்கும். தந்தையின் நிழல் நீங்கிய நாளில்தான் வாழ்க்கை எவ்வளவு கொடூரம் என்று புரிந்தது. வானவில் போல் அழகாக இருந்த அந்த காலம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது. மழலை வயதில் விளையாட வேண்டிய கைகள் விதியின் கட்டளையால் உழைப்பை தாங்கின. துரதிர்ஷ்டம் சிலரை விட்டு விலகாது. பிறந்த நாளிலிருந்தே தொடர்ந்து வரும். தாயின் கண்களில் சிரிப்பு காண நாங்கள் எங்கள் கனவுகளை அடக்கம் செய்தோம். உறவுகள் அருகில் இருந்தும் ஆதரவில்லாமல் தனிமையில் நின்றேன். பசிக்கு தீர்வு தேடிய பயணம் மனித வாழ்க்கையின் உண்மை முகத்தை காட்டியது. ஒரு ரூபாய் பெற நடந்த தூரம் 1000 ஆசைகளை மனதில் கொன்றது. சில ரூபாய் தாயின் கையில் வைத்தபோது வறுமையிலும் மனிதம் உயிருடன் இருந்தது. மனிதன் மனிதனுக்கே ஓனாய் என்பதை வாழ்க்கை தினம் தினம் உறுதி செய்தது. நம்பியவர்கள் விலகிய போது வலிதான் நிரந்தர தோழனானது. காதலுக்கும் கருணைக்கும் இடமில்லாத பயணம், போராட்டமே என் அடையாளம். தனிமை கொடுமை அல்ல, ஆனால் மனிதர்கள் அதை தேர்வாக மாற்றிவிட்டார்கள். ஐவிரல் அகல வயிற்றை நிரப்ப உறங்கா இரவுகள் சாதாரணமானது. பணம் இல்லாதவன் கனவுகள் கூட இந்த சமூகத்தில் மதிப்பற்றவை. உறங்கும்போது கூட நாளைய சுமை நினைத்து இதயம் நடுங்கியது. ஆசைகள் இருந்தன, அவை வாழ அனுமதி பெறவில்லை. வாழ்க்கை கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம், யாரும் நிரந்தரமில்லை. சிரிக்க பழகினேன், அழுது கொண்டே. உயிரோடு இருக்கிறோம் என்பதே சில நாட்களில் ஒரு சவாலாக மாறியது. கல்லூரியிலும் தேர்ச்சி பெற வாழ்க்கையின் அடுத்த கட்ட போராட்டம். இடிந்து விழுமோ என்ற ஐயமின்றி உறங்கவும் சகோதரியின் திருமண செலவிற்கும் இரக்கமற்ற எதிரியாய் நின்றான் பணம் எனும் அரக்கன். அதனை தேடி வாழ்வின் நெடுந்தூர பயணம். வாழ்வை தேடி சென்று வாழ்விழந்ததை மற்றொரு தலைப்பில் விளம்ப வினைகிறேன். மனித வாழ்க்கை நீதியற்றது, ஆனால் போராட சொல்லும். இது ஒரு கவிதை அல்ல, ஒரு உயிரின் கண்ணீர். புரிந்து கொண்டால் போதும். ஆதரவு தருக தோழமைகளே.